அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிசா சமையல் விலாக். இந்த விலாகில் மதியம் லஞ்ச் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த லஞ்சுக்கு தேவையான காய்கறி, கீரை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது பீக்கங்காய் தோல். இந்த தோலை வச்சு இந்த கீரையில் வச்சு எப்படி சமைக்கிறதுன்ட்டு இதில் இந்த ரெசிப்பியில் காட்ட போகிறேன். இது பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். காய்கறி குழம்புக்கு அதிகமாக பீக்கங்காய் சேர்த்துருக்கேன். அதோட தோல் பிஞ்சு காயாக இருக்கணும். தோலை நைஸாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையானது தேங்காய், அதோட 4-5 வெங்காயம் சேர்த்து மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன். இதோட பீக்கங்காய் தோல் பொடியை நறுக்கி வச்சுருந்ததை தண்ணியில் வேக வைக்க போகிறேன். இதோட 2 பச்சை மிளகா, 2 உப்பு சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்குள்ளே கீரையை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த பீக்கங்காய் தோலை அடுப்பில் வச்சு வேக வச்சு நல்லா எடுத்துக்கிட்டேன். இதோட அந்த கீரையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த கீரையும் பீக்கங்காய் தோல் இது எல்லாம் நல்லா வேகணும். இது நல்லா குக்கிங் ஆயிடுச்சு. இது குக் ஆன பிறகு இதோட தேங்காய், வெங்காயம் மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைக்கணும். இது இந்த கீரையோடு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கீரையை கட்டி விழாமல் அந்த தேங்காய் கீரை எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா நான் கிண்டுறது மாதிரி அதை கிண்டி எடுத்துக்கணும். இதோட பொரிமா ஆட் பண்ணணும். பொரிமானா அரிசியை நல்லா வறுத்துட்டு அதோட பெருஞ்சீரகத்தூள், கிராம்பு, பட்டையெல்லாம் சேர்த்து அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். இதையும் கட்டி விழாமல் நல்லா இது மாதிரி கிண்டி விடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வரும்போது இப்போ கீரை ரெடி ஆயிடுச்சு, இறக்கிக்கலாம். நம்ம வீட்டில் சோளம் ஸ்வீட் கார்ன் வாங்குவோம். மேக்ஸிமம் இதை அவிச்சு தான் சாப்பிடுவோம். நான் சொல்கிற மெத்தடில் இதை தோலோட சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட்டே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதை மாதிரி அடுப்பில் வச்சு சுட்டுக்கிடுங்க தோலோட. என் ரெசிபி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் ரெசிபியில் எது மிஸ்டேக் இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த குழம்பும் இப்போ காய்கறி எல்லாம் நறுக்கி கத்திரிக்காய், பீக்கங்காய் தான் அதிகமாக போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் நறுக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதோட பால் ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுட்டு இது செகண்ட் பாலாக அதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு 3 டீஸ்பூன் குழம்பு மல்லித்தூள் போட்டுக்கிட்டேன். இதோட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு இதை ஆட் பண்ணிவிட்டு இதை பொரிச்ச குழம்புன்னு சொல்லுவாங்க. இல்லை, நாங்கள் புளியில்லாத ஆணம், இதில் புளி ஊற்றாததுனால இது புளியில்லாத ஆணம்னு சொல்லுவோம். நீங்கள் இந்த குழம்புக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு இப்போ ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறேன். இதோட வெங்காயம், சோம்புத்தூள், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கணும். நான் எல்லா தாளிப்புக்கும் சோம்புத்தூள் மேக்ஸிமம் சேர்ப்பேன். காரணம் என்னென்னா நல்ல ஜீரணமாகும். கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். இதோட ஒரு முட்டை ஆட் பண்ண போகிறேன். அந்த முட்டையை இதோட ஆட் பண்ணி நல்லா அது பொரிஞ்சு வந்த பிறகு அதோட கிளறி அதை குழம்போட ஆட் பண்ண போகிறேன். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் டிப்ஸ் போட்டிருக்கேன்,
குக்கிங் டிப்ஸ் நிறைய போட்டிருக்கேன். என் டிப்ஸில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் என்கிட்ட கமெண்டில் கேட்கலாம். இப்போ வந்து இந்த தாளிப்பை அந்த குழம்போட ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா அந்த குழம்போட மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இப்போ இது நல்லா கொதி வந்த பிறகு ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருக்கோம் தனியாக, அந்த பாலை இதோட ஆட் பண்ண போகுது. அந்த பாலை ஊற்றின உடனேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அது ரொம்ப நேரம் கொதிக்க வச்சா அது திரஞ்ச மாதிரி வந்துடும். அப்போது இந்த குழம்பு டேஸ்டியாக இருக்காது. பால் நல்லா கொதிச்சா தான் அது கொலஸ்ட்ரால். பச்சையாக இருந்தால் அது உடம்புக்கு நல்லது தான். இப்போ ஆட் பண்ண போகிறேன். இந்த குழம்பு ரொம்ப கொதிக்க விடாமல் இதே மாதிரி கிண்டி வைக்கணும். இப்போது பொரிச்ச குழம்பு ரெடி. நீங்கள் இந்த குழம்பு எந்த மாதிரி மெத்தடில் செய்வீங்க, இந்த குழம்போட நேம் என்னன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ குழம்பு ரெடி, கீரை பொரியலும் ரெடி. இந்த மாதிரி பீக்கங்காய் தோல் போட்டு எத்தனை பேர் கீரை பொரியல் செய்வீங்கன்னு சொல்லுங்கள், எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு காரசாரமாக ஒரு பொரியல் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் பூண்டு பொரியல் செஞ்சு வச்சுருக்கேன். இது நைட்டே செஞ்சு வச்சுருக்கேன். இந்த பூண்டு பொரியல் மொதல் நாள் செஞ்சு மறுநாள் சாப்பிட்டா தான் இது நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது வந்து பூண்டு ஊறுகாய் டேஸ்ட்டும் பொரியல் டேஸ்ட்டும் கலந்த மாதிரி இருக்கும். இந்த ரெசிபி டீட்டெயில்டாக வேணும்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். என் ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.